நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் ஜெயக்குமார் வீட்டு தோட்ட தொழிலாளியான கணேசன் என்பவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஆறுமுக நயினாரிடம் கேட்கலாம். ஆறுமுக நயினார், வணக்கம். தற்போது விசாரணை தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே ஜெயக்குமார் காணாமல் போனதாக அவரது மகன் ஓரி காவல் நிலையத்தில் புகார் செய்ததை அடுத்து காவல்துறையினர் அவரை தேடி வந்த நிலையில் நேற்று காலை அவரது பண்ணை வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய தோட்டத்தில் அவர் எரிந்த நிலையில் கிடப்பதாக அவரது வீட்டில் தோட்ட தொழிலாளி அவரது வீட்டில் சென்று தகவல் தெரிவித்தார். அவரது மகன் அதை உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் உடலை மீட்டு காவல்துறையினர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் இன்று மதியம் அவர் நல்லடக்கம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று மதியம் தோட்ட தொழிலாளியான கணேசனை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று காவல்துறையினர் பல்வேறு வகையிலே அவரிடம் துருவி விசாரணை செய்திருக்கின்றனர். ஏனென்றால் முதலில் இந்த சம்பவத்தை பார்த்து அவர்தான் அவங்க வீட்டில் போய் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் அவரிடம் காவல்துறையினர் துருவி விசாரணை செய்திருந்தார். நேற்று காலை அவருடைய சகோதரர் கே செல்வராஜிடம் விசாரணை செய்தார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன். இன்று காவல்துறையினர் இவரை சம்பவ இடத்திற்கு கணேசனை அழைத்து சென்று விசாரணை செய்திருக்கின்றனர். அதுபோக அந்த தோட்டத்தில் அவருடைய கே ஜெயக்குமாருடைய செல்போன் தொலைந்திருக்குமா, அதில் யாரிடமாவது பேசியிருக்கிறாரா, இல்லை அவருக்கு வேறு யாரிடமாவது அழைப்பு வந்திருக்கிறதா, அதன் மூலம் ஏதாவது துப்பு கிடைக்குமா என்கிற கோணத்தில் தனிப்படையினர் விசாரித்து வருகின்றனர். ஏற்கனவே 3 தனிப்படையினர் அமைப்பதாக நேற்று காலையில் கூறிய காவல்துறையினர் மாலையில் 7 தனிப்படை அமைத்து இந்த விசாரணையை முடுக்கிவிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர். விசாரணையினுடைய வளையம் தற்போது விரிவடைந்திருக்கிறது. எனவே புலன் விசாரணை தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆறுமுக நயினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.